கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. சென்ற வாரம் சொல்லியிருந்தேன், ராஜஸ்தானிலே புஷ்கர் என்ற மாவட்டத்தில் அதிக விலைக்கு போன, அதிக விலை விற்கும்படி இருந்த மாடு அது செத்து போச்சு. 21 கோடி விலை. ஒரு நாளைக்கு மாத்திரம் அதுக்கு ஆகிற செலவு 1500 ரூபாய். ஒரு நாளைக்கு மட்டும் அந்த மாட்டுக்கான செலவு 1500 ரூபாய். ஏன் செத்து போச்சு என்ன அப்படின்னு முதல் தகவல் என்னன்னா, அந்த மாடு அந்த சந்தையில இருப்பதற்காக ரொம்ப பிரத்யேகமாக கொஞ்சம் அதிகமாக இந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. அதனால செத்து போச்சு. அப்போ அதுக்குள்ள என்ன தெரியுதுன்னா, ஒருவேளை அந்த மனிதனோட பேராசை, அவன் அந்த உண்மையின் நிலைய இன்னும் கொஞ்சம் அதிகமாக விலை, அது ஏதோ ஒரு காரணம், உடல்நிலை சரியில்லாம இருந்திருக்கலாம். ஆனா அந்த சந்தையில் இருக்கும்போது அது எப்படி இருக்கணும், அதனால கூடுதலாக செய்திருக்கலாம். அப்ப மனித முயற்சிகள் எவ்வளவு தூரத்துக்கு பெரிய அளவுக்கு இருந்தாலும் கூட அங்கே தேவ அனுகிரகம் என்பது இருக்கணும். ஐஸ்வர்யவானுக்கு ஐஸ்வர்யம்லாம் இருக்குமா, ஆனால் சாலமோன் ஞானி சொல்றாரு, அதை அனுபவிப்பதற்கான அனுகிரகம் தேவன் கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய சொந்த திறமைகள், நம்முடைய சாதுரியம், சாமர்த்தியம், இதனாலே நாம் இந்த உலகத்துல பிழைக்கலாம் அப்படின்னு உலகத்தை பார்த்து நாம ஓடணும் அப்படின்னு சொன்னா, தேவ செயலை நாம் மறந்துவிட்டால், தேவனுடைய காலம் என்பதை மறந்துவிட்டால், அது நமக்கு பெரும் நஷ்டத்தை கொண்டு வந்தோம். அதனால நாம் எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனாலே தேவனுடைய கையிலே அடங்கினவர்களாக நம்ம ஒப்பு கொடுப்பது நல்லது. 16ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23 முதல் 40 வசன பகுதி. மிகவும் கொடுமையான ரோம சிறைச்சாலை. சிறைச்சாலைகளிலேயே கொஞ்சம் பரவாயில்ல, இந்த ஊர்ல பரவாயில்ல, அந்த ஊர்ல ரொம்ப கடுமையா இருக்கும் அப்படின்னு உலகத்திலேயே சிறைச்சாலைகளுக்குன்னு பேர் இருக்கு. அமெரிக்காவில் சில சிறைச்சாலைகளில் சொல்லுவாங்க, அந்த சிறைச்சாலையில உன்னை போட்டுறாங்களாம் அப்படின்னாலே அவள்தான் பாதி உயிர் போயிடுற அளவுக்கு இருக்குமா. அவ்வளவு கடுமையான சிறைச்சாலைகள்லாம் உலகத்தில் இருக்கிறது. அதுக்கெல்லாம் முன்னோடி யாருன்னு சொன்னா ரோமர்கள். ரோமர்களோட சிறைச்சாலை. பொதுவாகவே ரோமரோட சிறைச்சாலையில இராணுவ அதிகாரிகள், ஓய்வு பெற்றவர்களை சிறைச்சாலைக்கு அதிகாரிகளாக வைப்பாங்களாம். அந்த மாதிரிதான் இந்த சம்பவத்திலையும் நாம் பார்க்க போகிறோம். 23 முதல் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம். அநேக அடி அடித்த பின்பு பத்திரமாய் காக்கும்படி கட்டளையிட்டார்கள். அநேக அடி அடித்த பின்பு, நான் சொன்ன ஏற்கனவே பார்த்தோம், தடியினால் அடிப்பார்கள். அங்கே அநேக அடிகள் அடித்திருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக உடம்பெல்லாம் புண்ணா இருக்கும். அவர்கள் நிற்கவோ அல்லது அவர்கள் சாதாரணமாக இருக்கவோ முடியாத அளவுக்கு அதிக களைப்பாக, சோர்வாக இருப்பார்கள். அநேக அடிகள் அடிச்சிருக்காங்க. அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். தொழுமரத்திலே அந்த கால்களை சங்கிலிகளால் கட்டி வைத்தான். உட்காவல் அறை அப்படின்றது இருட்டா இருக்கும், அசுத்தமா இருக்கும், பூச்சிகள், எலிகள் நிறைந்ததா இருக்கும், காற்று வசதி குறைவா இருக்கும்,
நாற்றம் உள்ளதாக இருக்கும். அங்கே ஒரு மனிதனை போட்டு விட்டாலே போதும், அந்த இடமே அவனை கூனி குறுக செய்துவிடும். உட்காவல் அறையில ரோமர்களோட சிறைச்சாலைகள் அப்படி இருக்குமா. அந்த சிறைச்சாலையில அந்த இடத்துல சங்கிலிகளை வேற கட்டிட்டு உள்ளதானே இருக்கிறாங்க. ஆனா இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர். சங்கிலியினால கட்டி அந்த தொழுமரத்தில் மாட்டி வைத்திருக்கிறார்கள். அடித்த அடியோட வலி மனதிலே சாதாரணமா நம்மள இருந்தோம்னா நிச்சயமா நமக்கு மனசு வலிக்கும் தானே சொல்லணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மாலை போட்டு ஒரு மாடு வெட்டி கடவுள் ஸ்தானத்துக்கு கொண்டாடும் அதே சமூக மக்கள் அவரை சிறைச்சாலைக்குள்ளே வைத்து சிறையிலே உட்காவல் அறையிலே அடைத்து இவ்விதமாக அந்த ஊழியக்காரனை வச்சிருக்காங்களாம். அப்போ 25வது வசனம், நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி, அப்படின்னா இந்த இடத்துல 2 பேரை தான் பிடிச்சிட்டு போய் போட்டிருக்காங்க. இவங்க நிச்சயமா பெரியவங்களா இருந்ததுனால இவர்களை போட்டிருக்கலாம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். இது இந்த சூழ்நிலையிலேயே மிகப்பெரிய ஒரு முரண்பாடாக தெரிகிறது. உட்காவல் அறையிலே அதிகமான அடி அடித்த பிறகு ஒருவரை அங்கே போட்டு வைத்தால் அந்த இரவில நிச்சயமாக சோர்ந்து போய் தூங்கிடலாம். நமக்கெல்லாம் ரொம்ப சோகம், ரொம்ப துக்கம், வேதனைன்னு சொன்னா பேச மாட்டோம், அமைதியாயிடுவோம். நாம பேசுறதுக்கு வராது. ஏன்னா அவ்வளவு மனவேதனையா இருக்கும். அதுலயும் ரொம்ப குறிப்பா இங்க பாருங்க, அந்த காயத்தோட வலியும் அவர்களுடைய அவமானம் எல்லாமே அவங்களுக்குள்ள இருந்திருக்கும். இது எல்லாவற்றுக்கும் நடுவில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு காட்சி என்ன அப்படின்னா, தேவனை துதித்து பாடினார்கள், ஜெபம் பண்ணினார்கள், தேவனை துதித்து பாடினார்கள். காவல்ல வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். தேவனை துதித்து பாடினார்கள், ஜெபித்தார்கள். ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தா சங்கீதம் பாடலாம். ஆனால் இந்த இடத்துல அவர்கள் ரொம்ப வேதனைக்குள்ள இருந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி தெரியல, அப்படி தெரியல. வலிய வேதனை இருந்திருக்கணும். ஆனால் அவர்கள் வழக்கமா ஜெபம் பண்ணிட்டு தானே படுப்போம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல செஞ்சிருப்பாங்களான்னா இல்ல. அந்த சூழ்நிலைக்கு நேர் எதிராக அவர்கள் செயல்பட்டிருக்காங்க. அந்த சூழ்நிலைக்குள்ளே ஒருவன் இப்படித்தான் இருக்கணும்னா நேர் எதிராக செயல்பட்டு இருக்காங்க. இது நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு பாடம். இப்போ உணர்வு ரீதியாக நாம் சில விஷயங்களை இப்பெல்லாம் செய்யறோம். ஒன்னு சொல்றேன், இந்த தலைமுறைக்கு ஒரு பழக்கம் வந்திருக்கு. இப்பெல்லாம் இருக்கலாம் ஏற்கனவே கூட, ஆனா இப்ப அது பேசப்படுகிறது. அது பொது வெளியிலே அத சொல்றாங்க, எல்லாருமே சொல்றாங்க. என்னன்னா ரொம்ப கோபம், டென்ஷன். அப்போ ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடும். தன்னுடைய கோபம், அந்த அந்த உணர்ச்சி, அதுக்கு இப்பெல்லாம் என்ன பண்றாங்களாம், நேரா போய் ஐஸ்கிரீம் சாப்பிடணும், நேரா போய் ஒரு பிரியாணி சாப்பிடணும். என்ன இவங்க கோபமாகறாங்க. அப்ப பாருங்க, மனுஷன் தன்னுடைய எமோஷன், தன்னுடைய உணர்ச்சி, அதுக்கு ஒரு வடிகால் தேடுவான் எப்பவுமே. ஆனா இவங்க பாருங்க, அந்த உட்காவல் அறையில மிக மோசமான சூழ்நிலையில சங்கிலிகளால் கட்டப்பட்டு அவங்களால அப்படி சாஞ்சி உட்கார முடியுமா, அது செவுத்து பக்கமா சாஞ்சி அப்படி கால் நீட்டின்னு இருக்க முடியுமான்னு தெரியல எனக்கு. அந்த தொழுமரத்துல கட்டி வச்சாங்கன்னு சொன்னா இவங்களால ரிலாக்ஸா இருக்க முடியாதுன்றது தெரியுது. சாஞ்சா கண்டிப்பா தடியால அடிச்சதுனால ஒரு வலி இருக்கும், அப்படியே அவங்களால ஓய்வா இருக்கவும் முடியாது. எப்படி ஜெபம் பண்ணாங்க, அவங்களால எப்படி ஜெபம் பண்ண முடிஞ்சது? அவங்களுக்கு என்ன ஒரு நாளைக்கு அன்னைக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜா சம்பளம் வாங்கினா, அந்த அரண்மனையில ஒருத்தர் சம்பளம் வாங்கினா எப்படி இருக்குமோ அதெல்லாம் கச்சிருமா என்ன? அவளுக்கு தினமும் இப்படி இருந்தா, இப்படி சகிச்சு கொண்டா பொண்ணும் பொருளும் கொடுக்கப்படுமா என்ன? ஏதாவது ஒரு வெகுமதி ரொம்ப பெருசா கிடைக்குதுன்னு சொன்னா ஒருவேளை ஒருத்தர் சகிக்கலாம். அப்படி இல்லையே.
ஒரு நாள் நல்ல பேர் கிடைக்குது, இன்னொரு நாள் அப்படியே பிடிச்சி தூக்கி கொப்பு தொட்டியில போடுற மாதிரி தூக்கி போட்டுறாங்க, அடிச்சு ஊருக்கு வெளியில வீசிடுறாங்க. சிறைச்சாலையிலே மிக கொடூரமானவர்களை உட்காவலரையிலே சங்கிலியில கட்டி போடுற மாதிரி இப்ப போட்டு வச்சிருக்காங்க. அவர்கள் ஜெபித்தார்கள். நாம ஜெபிக்க முடியாததற்கெல்லாம் நிறைய காரணம் வச்சிருக்கோம், பாட முடியாததற்கெல்லாம் நிறைய காரணம் வச்சிருக்கோம். நாம் வீட்டிலே எல்லாருமாக சேர்ந்து துதித்து பாடுவது என்பது அரிதான ஒரு பழக்கமாகிவிட்டது இந்த காலத்துக்கு குடும்பங்கள்ல. அதான் பொதுவாகவே சொல்றோம்ல, எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறோமா அப்படின்னா இல்ல. இப்ப ஒரு குடும்பத்தை சந்திச்சு தான் வந்தேன், ஞாயிற்றுக்கிழமையிலன்னாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு யோசனை சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமையில எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுறீங்கல்ல, இந்த சாப்பாடுலாம் வச்சுட்டு அதுக்கு முன்னால எல்லாரும் ஒரு பாடல் பாடி ஒரு ஜெபம் பண்ணிடுங்க. ஏன்னா அவங்க சூழ்நிலை, அது வேலை நேரம் எல்லாமே வித்தியாசமா போயிட்டே இருக்கிறதுனால, ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால அப்படி இருக்கு. அப்போ இவர்கள் அந்த சமயத்துல ஜெபித்தார்கள், துதித்து பாடினார்கள். அதுல முக்கியமான பாயிண்ட், அதை காவலில் வைக்கப்பட்டவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்போ இவங்க முனவின் இருந்தாங்களா இல்லையா? நம்மளாம் ரொம்ப சோகமா இருக்கிறோம்னு வச்சுங்களேன். ஆனா வந்துட்டோம், சர்ச்சையில இருக்கிறோம், பாடவே மாட்டோம். என்னன்னா நம்ம சோகமா இருக்கோம், பாடுற அளவுக்கு நமக்கு அவ்வளவு உற்சாகம் இல்லை, பாடவே மாட்டோம். ரொம்ப உற்சாகமா இருக்கிறோம்னு வச்சுக்கோமே, பக்கத்துல இருக்கிறவங்க காது கிழிக்கிற மாதிரி பாடுவான். இன்னைக்கு என்னன்னா நம்ம ரொம்ப உற்சாகமா இருக்கிறோமா? அப்போ நம்ம எமோஷன் ஏத்த மாதிரிதான் நாம் ஜெபிக்கிறத பாடுறத வச்சிருக்கிறோம். நம்ம இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், நம்மளை மட்டும் யோசிச்சு பார்ப்போமே. எந்த சூழ்நிலைனாலும் சரி, நான் இவ்விதமாக தினமும் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், நான் தினமும் தேவனை துதித்து பாடிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கிறிஸ்தவர்களா நாம் இருக்கிறோமா? இவங்க ரொம்ப விசேஷமா அன்னைக்குன்னு பார்த்து பண்ணது கிடையாது. அவங்க எப்பவுமே இப்படிதான் பண்றவங்க, எப்பவுமே இப்படிதான் இருக்கிறவங்க. அதனால அந்த தடியடி அவங்கள ஒன்னும் தடுக்கல, அந்த அவமானம் அவர்களை ஒண்ணுமே தடுக்கல. அந்த உட்காவல் அறையிலே மிக மோசமான கைதியை போல வீசப்பட்ட, சங்கிலியால் கட்டப்பட்ட அந்த சூழ்நிலை இவங்களை ஜெபிக்கிறதையோ பாடுறதையோ தடுக்கல. அவங்க புலம்புனாங்க, அவங்க ரொம்ப கோபமா எரிச்சல பேசிட்டு இருந்தாங்க, அத பக்கத்துல எல்லாம் கேட்டாங்க. அப்படி இல்லை, அவர்கள் தேவனை நோக்கி ஜெபித்தார்கள், அவர்கள் தேவனை நோக்கி துதித்து பாடினார்கள். அதை சுற்றிலும் காவல் இருந்தவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நம்மை ஜெபிக்கிறதை எதெல்லாம் தடுக்குது? கொஞ்சம் தலைவலி தடுத்துடுது, கோல்டு தடுக்குது, உலகத்துல ஒரு வேலை தடுக்குது, ஒரு நண்பர் பேச வந்தா தடுக்குது, ஒரு போன் வருது தடுக்குது, நிறைய விஷயங்கள் நம்மை தடுக்கிறது. ஆனா இவர்களுடைய பெரும் துன்பம், அவமான துன்பம் இவர்களை தடுக்கல. இவர்கள் ஜெபிக்கிறதை தடுக்கல, இவர்கள் தேவனை துதிக்கிறதை தடுக்கல. உள்ள போதா, மனசுக்குள்ள போதா, நாம எப்படிப்பட்டவர்களாக நடந்து கொள்கிறோம் சிந்திக்கிறோமா? நம்ம இப்பொழுதாங்களும் நாம் சிந்திக்கணும். இவர்கள் நமக்கு ஒரு நல்ல உதாரணம். ஏது ஆவியான ஒரு பதிவு செஞ்சு வச்சிருக்கிறார். போட்டாங்க, வெளியில வந்தாங்க, முடிச்சிருக்கலாம் இல்ல, அவங்க என்ன செஞ்சாங்கன்றது ஆவியா நம்ம எழுதுற. அப்பதான் அவங்க எப்படி இதை செய்தாங்கன்றதை நம்ம யோசிக்கணும். எப்படி அவங்களால முடிஞ்சது அப்படின்னு யோசிக்கணும். உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் போனை வச்சுக்க முடியுது பல மணி நேரம், ஆனா பைபிள் எடுக்கவே முடியல. உடம்பு சரியில்லை, பைபிள் படிக்க முடியாது. ஆனா போன் கையில இருக்கு, இந்த பக்கம் ஊசி போட்டா இந்த பக்கம் மாத்தி வச்சுக்கணும், இந்த பக்கம் ட்ரிப்ஸ போட்டா இன்னொரு கையில மாத்தி வச்சுக்கிறோம். அப்போ பாருங்களேன், நமக்கு எதெல்லாம் முக்கியமாயிடுச்சு. சூழ்நிலை அல்லது சில சில காரணங்கள் எல்லாம் எதையெல்லாம் ரொம்ப சீக்கிரமா ஆவிக்குரியதை முக்கியமாக தூக்கி எறிய முடிகிறது, அதையெல்லாம் நிறுத்த கூட முடியுது, அதை செய்யாம இருக்க கூட முடியுது நம்மளால. ஆனால் இவர்கள் ஒண்ணு சொல்றதா இருந்தா சொல்லலாம், இந்த அப்போஸ்தலனாகிய பவுலோட அந்த அப்போஸ்தலரோட வாழ்க்கையின் துன்பங்கள் என்ன பண்ணிருக்குதுன்னா அவங்கள அப்படியே இன்னும் அழகாக செதுக்கி இருக்கு. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன்.
அவர்கள் வந்த துன்பங்கள், அடிகள், அவமானங்கள் எல்லாமே அவர்களை இன்னும் அடுத்த கட்டம் மேல, இன்னும் அடுத்த கட்டம் அழகாக, இன்னும் அடுத்த மறுரூபத்துக்கு ஏற்றாற் போல அவர்களை செதுக்கி இருக்கிறது. முருங்கை மரத்தினோட கிளைய வெட்டுங்க, அதான் எண்டா இல்ல, துளுக்குது. அப்போ அது வெட்டப்பட்டது உண்மைதான், அதுக்கு மேல அதோட வளர்ச்சி புடுங்கி கீழே போட்டோம். ஆனால் அது சில தினங்கள்ல துளுத்துரும். அந்த இடத்துல இருந்து 4 கிளை கூட வரும். சில மாதங்கள்ல அந்த புதிய கிளையிலிருந்து காய்கள் வரும். ஆனால் நாம் இந்த சூழ்நிலையில, நம்முடைய சின்ன சாதாரணமான சூழ்நிலையில எல்லாம் ஆவிக்குரிய விஷயத்தை மாத்திரம் க்ளோஸ் டவுன் பண்றோம், அதை மாத்திரம் நிறுத்துறோம். சரீர விஷயங்களை நிறுத்துறதே இல்லை. சரீர விஷயங்களை நாம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதே இல்லை. ஆனா ஆவிக்குரிய விஷயத்தை நிறுத்தி விடுகிறோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், கல்லெறியுண்டேன். அப்போ பட்டியல், இது பெரிய பட்டியல். மிலாறுகளால் அடிபட்டேன். நமக்கெல்லாம் ஒரு அவமானம் வந்துடும் சொன்னாக்கா சில மாதிரி ஆயிடுவோம் நம்ம. அதுக்கப்புறமா பேச்சே வராது, பேசவே மாட்டோம். உள்ளுக்குள்ள அதை நினைச்சு 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 அவமானப்பட்டு கொண்டிருப்போம். அதோட விளைவுகளை எல்லாம் யோசிப்போம். சுற்றி இருப்பவர்கள் என்னெல்லாம் சிந்திப்பாங்கன்னு யோசிப்போம். ஆனால் இவர்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார்களாம், தேவனை நோக்கி துதித்து பாடினார்களாம். இது முடிவெடுக்கிறது தான். யூ ஹாவ் டு டிசைட். நம்ம டிசிஷன் எடுக்கணும், அவ்வளவுதான். நான் இப்படியே சிந்திச்சு அப்படியே அதுக்குள்ளவே இருந்து இன்னும் அப்படியே மன அழுத்தத்துக்குள்ள போய் அது என் உடல்நிலையெல்லாம் பாதிக்க அளவுக்கு போக போகிறேன்னா இல்ல, கர்த்தர் பார்த்துக் கொள்வான்னு சொல்லிட்டு அவரை துதித்து பாட போகிறேனா? உங்கள் துன்பங்கள் எப்படி இருக்கிறது? உங்கள் துன்பங்கள் எப்படி உங்களை தடுக்கிறது? உங்கள் சூழ்நிலையில துன்பங்கள் விட்டுருங்களேன், சந்தோஷங்கள் தடுக்குது, நல்ல நன்மைகள் தடுக்கிறது. ஆவிக்குரிய விஷயம் அது தடுக்குது. அப்போ நாம ரொம்ப சுலபமாக எதை தடுக்க விட்டு விடுகிறோம் அப்படின்னு சொன்னா ஆவிக்குரியதை. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2:2. பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தோம், வெகு போராட்டத்தோட. வெகு நிந்தை அடைந்தோம். நிந்தைன்னா அதனால என்ன வரும்? அவமானம். நிந்திக்கிறாங்களாம், அவமானப்படுத்தினார்களாம் பிலிப்பி பட்டணத்துல. அவர் இந்த 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 பாட்டுதான் சொல்றார், இதெல்லாம் நினைச்சுக்கிறார். இப்போ பாடினு இருக்கிறாங்க, தூக்கம் வரலன்னு நினைக்கிறேன், ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க, நேரம் போயிட்டே இருக்குது. 25ஆம் வசனம். நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. நீங்கள் உங்கள் துன்ப நேரத்துல, ஜெபிக்கவே முடியாத மனநிலையின் சமயத்துல, பாடவே முடியாத சூழ்நிலை நேரத்துல நீங்கள் அதை தாண்டி ஜெபிப்பீர்களானால், பாடல் பாடுவீர்களானால், தேவனை துதிப்பீர்களானால், பரலோகத்திலிருந்து உடனடியான ஒரு செயல் நடக்கும். அதுக்கு ஒரு உதாரணம். தேவன் பாருங்களேன், பார்த்துட்டே இருக்காரு, கவனிச்சுட்டே இருக்கிறார். அவரை நோக்கிதான் இவங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க, அவரை நோக்கிதான் துதி பாடிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் சாதாரணமா ஒரு ஆள் செய்ய மாட்டான், இந்த சூழ்நிலையில ஒரு ஆள் இப்படி பண்ண மாட்டான். ஆனா இவங்க பண்ணாங்க. உடனடியாக தேவன் இறங்கினார். இம்மீடியட்டா அந்த பகுதி அதிரும்படியாக, கதவுகள் திறக்கும்படியாக, கட்டுகள் அவிழும்படியாக இம்மீடியட்டா செஞ்சிட்டார். அப்போ இவைகள் ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? நமக்காகத்தானே எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இதுல இருந்து நாம பாடத்தை எடுத்துக்கணுமா இல்லையா? நாம் கூட
ரொம்ப சோர்வா இருக்கு, அவ்வளோ வேதனையா இருக்கு, ஜெபம் பண்றதுக்கே தோண மாட்டேங்குது எனக்கு இப்பெல்லாம் சொல்றோம். பாட்டு பாடுறதா, அதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆச்சு. இங்க சபையில பாடும் போதே நான்லாம் பாட மாட்டேன், அது எப்படி தனியா பாட போறேன்? நிறைய பேர் அப்படி ஆயிட்டோம். ஆனால் இவர்கள் பாடினார்கள், 2 பேர் சிறைக்குள்ள இருந்து இவர்கள் பாடினார்கள். அது என்ன, ஒரு ஜெபம் பண்றதுக்குன்னு ஒரு சூழ்நிலை இருந்தா பாடலாம், ஜெபிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு நேரத்துல நம்ம பாடலாம், ஜெபிக்கலாம். ஜெயில இருக்கும் போது இவங்க ஜெபம் பண்ணாங்க, பாடினாங்க. அப்ப என்ன தெரியுது? இதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் எந்த வரம்புறையுமே கிடையாது. சங்கீதக்காரன் சொல்வார், படுக்கையில நான் உண்மை துதித்து கொண்டிருந்தேன், நான் நடுஜாமத்துல எழுந்து நான் உண்மை பாடிக்கொண்டிருந்தேன் அப்படின்னு. தேவனை துதித்து ஜெபித்து பாடுகிறதுல உண்மையிலே அவங்களுக்கு அப்ப என்ன இருந்திருக்கும்னா, ஒரு ஒரு அருமையான விசுவாசம் இருந்திருக்கும். அவங்க அந்த ஜெபம் பண்றதுக்கும் அந்த பாட்டு பாடுறதுக்கும் அவங்க ரொம்ப உதவியா இருந்தது. அவளுக்குள்ள இருந்த விசுவாசமா இருந்திருக்கும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும், இந்த எப்பொழுதும் அப்படின்றதுதான் கவனிக்கணும். எப்பொழுதும் அதுக்குன்னு ஒரு நேரம் ஜெபம் பண்றதுன்னா இப்ப மட்டும்தான், அதுக்கப்புறமா அதை டோட்டலா அதை அப்படி தள்ளி வச்சிடணும். இன்றைக்கு அப்படி ஜெபிக்கிறதுக்கான நேரம் ஒதுக்காதவர்கள் இருக்கிறார்கள். ஜெபிப்பதற்கான ஒரு ஞாபகமே இல்லாமல் நம்ம நிறைய பேர் மாறி இருக்கிறோம் இந்த காலத்துல. அது தாட்ல இல்லை, அது ஞாபகத்திலே இல்லை. நான் பலருக்கு ஒருத்தர் ஞாபகப்படுத்த வேண்டி இருக்கிறது, குறிப்பாக பிள்ளைகளுக்கு ஞாபகப்படுத்தணும். அப்படி இருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்கள் தேவனால் கவனிக்கப்படுவீர்கள். எப்படி அவங்க ஜெபம் பண்ணப்ப துதித்து பாடினப்ப தேவன் பார்த்துக்கிட்டே இருந்து அங்க ஒரு விடுதலையை கொடுத்தாரோ, ஒரு ஆச்சரியமான சடுதியான விடுதலை கொடுத்தாரோ, ஜெபிக்க மறந்து தேவனை துதிக்க மறந்து அப்படியே இந்த உலகத்தின் போக்கிலே உலக வேஷத்துக்குள்ளவே நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா சடிதியாக வேற ஏதாவது நடக்கும். நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும், அப்படிதான் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய அவசியமா இருக்கு. அப்போ இவர்கள் ஜெபித்ததற்கும் இவர்கள் பாடியதற்கும் அவர்கள் விசுவாசம் முக்கியமான ஒரு காரணம். உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது? உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நீங்கள் ஜெபிக்கிற விஷயத்துல உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது? தேவனை துதித்து பாடுகிற விஷயத்துல உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது? 16ஆம் அதிகாரம் 27. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு. இங்க வித்தியாசம் என்னன்னா, காவலில் வைக்கப்பட்டவர்கள் தூங்கல, இவங்க பாடினதை ஜெபம் பண்ணதை கேட்டிருந்தாங்களாம். ஆனா சிறைச்சாலைக்காரன் அதிகாரி அவர் தூங்கி இருக்காரு. பாவம், அவருக்கு என்ன கஷ்டமோ எவ்வளவு கலைப்போ தெரியல, அவர் தூங்கிட்டு இருக்காரு. சத்தங்கத்தம் கேட்ட உடனேதான் அவர் எழுந்திருக்கிறார். அப்போ அவர் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். காவலில் வைக்கப்பட்டவர்கள் ஓடிட்டு இருப்பாங்கன்னு முடிவு பண்ணிட்டார். அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல முடிவு பண்ணிட்டாரு. பட்டயத்தை ஏன் அவர் பட்டயத்தை எடுத்து கொண்டுக்கணும்னு சொன்னா, ரோம அரசாங்கத்தின் சட்டம் என்ன, ஒரு அதிகாரி கைதிகளை விட்டுட்டாரு தப்பிச்சிட்டாங்கன்னு சொன்னா கைதிக்கு என்ன தண்டனையோ அது அந்த சிறைச்சாலைக்காரனுக்கு கொடுத்து வாங்கலாம். ஒண்ணு புருஷன் வரணும், இல்லைன்னா அவனுக்கான தண்டனையை இந்த பொறுப்புல இருந்த இந்த மனிதனுக்கு தண்டனை கொடுப்பாங்களாம். சரி, அவமானப்பட்டு எல்லாருக்கும் முன்னால நின்று அவன் நம்மளை கொல்றதை விட ரொம்ப ஈஸி என்ன, தானே தற்கொலை செய்து கொள்ளலாம் அப்படின்ற முடிவை உடனடியே சில நொடிகள்ல எடுத்திருக்கணும். அவர் சில நிமிஷங்களுக்குள்ள அவர் எடுத்திருக்கணும். அப்படின்னா அவர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும் இல்லையா? அவர் கொல்லப்படுவார் என்பது நிச்சயமா இருந்திருக்கணும். தானே தன்னை கொலை செய்து கொள்ளும்படி, தற்கொலை செய்து கொள்ளும்படி அவர் உடனே முடிவு எடுத்துட்டார், பட்டயத்தை எடுத்துட்டாராம். 28. பவுல் மிகுந்த சத்தமிட்டு
நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, அதாவது அந்த பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ளும்படியான அந்த ஆக்ஷன் நொடிகளுக்குள்ள முடிஞ்சிரும். அதனால இவர் ரொம்ப சத்தம் போட்டிருக்காரு, ஸ்டாப். ஏன்னா ஒருவன் தன்னை கொலை செய்து கொள்ள முயற்சிக்கிறான்னு சொன்னாக்கா அவன் ரொம்ப மெதுவா டிராமா மாதிரிலாம் பண்ண போறதில்லை. ரொம்ப மிகுந்த சத்தமிட்டு அந்த மனிதனை நிறுத்தியிருக்கிறார். மிகுந்த சத்தமிட்டாராம். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஏரோது அவனை தேடி காணாமற் போன போது காவல்காரரை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு பின்பு யூதேய தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்துக்கு போய் அங்கே வாசம் பண்ணினான். இது என்னது? பேதுரு வெளியே போயிட்டார்ல, அந்த சிச்சுவேஷன் இது. சிறைச்சாலையிலிருந்து பேதுரு போயிட்டார். அப்ப எப்படிதான் போனா, எப்படி போக முடியும்? நம்ம சிறைச்சாலைக்குள்ள இருந்து எப்படி ஒருத்தர் வெளியே போக முடியும்? கேட்கிறாங்க, யார் அந்த இன்சார்ஜ்? கூப்பிடு, கொல்லு அவனை. இதான் அங்க இருந்தது. அதனால இந்த சிறைச்சாலை அதிகாரி தன்னை கொலை செய்யும்படியாக அவமானப்பட்டு சாவதை விட தானே சாகலான்னு முடிவு பண்ணிட்டார். இப்போ அந்த சிறைச்சாலைக்குள்ள இருந்த பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணாங்க இல்லையா? உண்மையிலே சொல்ல போனா ஒரு பெரிய சோதனை அது. 1 கொரிந்தியர் 10:13 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:13. சோதனை வருமா? ஆனா அந்த சோதனையில தப்பும்படியான போக்கை தேவன் வைப்பார். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார். எதுல? உங்கள் திராணிக்கு மேல நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்கவில்லை. 1. 2, சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். 2 முக்கியமான விஷயங்கள் அந்த நமக்கு வரும் சோதனையோட சேர்ந்து வரும். நமக்கு ஒரு சோதனை வந்ததுன்னா 2 சேர்ந்து வரும். அப்படி இல்லாத ஒரு சோதனை கிடையவே கிடையாது. அந்த 2 என்னதுங்களா? மனுஷருக்கு வர்றதுதான் வந்திருக்கு, முதல் விஷயம். 2வது, அதிலேயே தப்பிக்கொள்ளும்படியான வழியும் இருக்கிறது. இப்போ பவுலும் சீலாவும் தப்பும்படியான வழி அவளுக்கு எப்படி கிடைச்சது? யாராவது? பவுலும் சீலாவும் அந்த இரவு தப்பும்படியான வழி அவளுக்கு எப்படி கிடைச்சது? அவர்கள் ஜெபித்தார்கள், அவர்கள் தேவனை துதித்தார்கள், இவ்வளவுதான். ஏன்னா இவங்க சோதனைக்குள் இருக்காங்க. இவர்களை கொலை செய்யும்படியாக ஏற்கனவே அடிச்சு உள்ள போட்டிருக்காங்க. நிச்சயமா அவங்க ஏதாவது பண்ணலாம் கண்டிப்பா. அந்த சோதனைக்குள்ள அவர்கள் தப்புவதற்கு தேவன் ஏற்கனவே உண்மையுள்ளவராக ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம நம்முடைய சோதனைக்கு நடுவுல அதுல திராணிக்கு மேல கிடையாது ஒண்ணு, அது நமக்கு தெரியுது. தப்பிக்கொள்ளும் வழி அதுல இருக்கு, ஓகே இருக்கு. இப்ப நான் அதுல தப்பிச்சு வெளியே போயிடணுமே அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணணும்? அந்த வாக்கை நம்பி தேவனை நோக்கி நான் ஜெபிக்கணும். என்னை அவர் தப்பு வைப்பார், நீர் உண்மையுள்ளவர் ஆயிற்றே என்று நான் அவரை துதிக்கணும். இதான் செய்யணும். இதான் அவங்க செய்யறாங்க. இதான் நமக்கான பாடம். இப்போ அந்த அதிகாரியை ஸ்டாப் பண்ண உடனே கிட்ட போறாங்க. அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். என்ன, அவர் தான் தூங்கியிருந்தாரு. இவங்க பேசிட்டதையோ இவங்க ஜெபம் பண்ணதையோ இவங்க பாடினதையோ கேட்காத மாதிரி தானே தெரியுது நம்மளுக்கு. ஆனா எப்படி ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்னு ஒரு கேள்வியை கேட்டார் அப்படின்னா, நிச்சயமா எப்படி அந்த சூழ்நிலை நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தோம்னா எதனால இவங்க சிறைக்குள்ள வந்தாங்கன்னு பார்க்கலாம். குறி சொல்லுகிற ஒரு பெண்ணு, அவ தன் எஜமானுக்கு லாபம் சம்பாதித்துக் கொண்டிருந்தா அந்த ஆவிய துரத்திட்டாரு இவரு. ஆனா அந்த குறி சொல்லுகிற பெண் என்ன சொல்லிட்டே இருந்தா ஞாபகம் இருக்கா? இந்த குறி சொல்ற பெண்ணு பவுல பார்த்தா பார்க்கும் போதெல்லாம் அவ என்னமோன்னு சொல்லுவாளாமே, சொல்லுங்க. உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறவர்கள். அப்போ இந்த மாதிரி அவ சொல்லிட்டு இருந்திருக்கா. இதுல இவர் கோவப்பட்டு இருக்கிறாரு. அந்த ஆவி அங்க போயிடுச்சு.
அதனால இந்த எஜமானுக்கு பிரச்சனை வந்தது. அடின்னு அடிச்சு சிறையில போட்டிருக்காங்க. ஒரு அதிகாரி கேட்பார்ல, என்னப்பா ஏன்பா பாவம் ஏதோ கடவுள் வழி சொல்லின்னு இருக்கிறவங்க ஏன் இவங்களை புடிச்சு போட்டானுங்க, என்ன ஆச்சு? அப்போ எல்லாமே பேசுவாங்கல்ல. கண்டிப்பா அப்படி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அல்லது இந்த அதிகாரி அங்க சமுதாயத்துக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த சகோதரிகளுக்கு யாரோ ஒருத்தர் வந்து வசனம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, கடவுளை பத்தி தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அவங்க இப்போ ஒரு புதிய மாற்றத்துக்குள்ள போயிருக்காங்க. அவங்க பாட்டு பாடுறாங்க, ஜெபம் பண்றாங்க, அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில இந்த மனுஷனுக்கு இந்த ரட்சிப்பை பற்றிய விஷயம் தெரிஞ்சிருக்கு, தகவலா தெரிஞ்சிருக்கு. அப்போ அவர் கேட்கிறாரு, ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் சொல்லுவாங்க இது. அப்போஸ்தலர் 2 கேட்டாங்கல்ல, அந்த மாதிரி ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கு அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அப்போ அந்த இரவுல, அந்த சமயத்துல, அந்த ராத்திரியில இவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். அந்த சிறைச்சாலைக்காரன் தன் ஆத்மாவில் விடுதலையாக்கப்படும்படியான ஒரு பெரிய சத்தியத்தை சொல்ல நேர்ந்தது. அந்த மனுஷன் அது தயாரா கேட்கிறான், ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்ன்ற கேள்வியை கேட்கிறான். அப்போ அந்த மனுஷன் வசனங்களை கேட்டு அதை போதித்த உடனே அதை கேட்டு ரட்சிக்கப்பட்டார். 33ஆம் வசனம், மேலும் ராத்திரியில அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியா இருந்தான். அதுக்கப்புறமா தான் வாசிக்கிறோம், என்னது, பொழுது விடிந்த பின்பு. அப்ப அந்த இரவுல நடந்த இந்த சம்பவம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது அந்த சிறைச்சாலை கைதிகள் எல்லாரும் ஓடிட்டு இருப்பாங்கன்ற அந்த ஒரு தகவல் புரிஞ்சுக்கிட்ட உடனே கத்தி எடுத்து கொலை செய்ய போய் கொண்டிருந்த அந்த மனுஷன், அந்த கைதியில 2 பேரு இவருக்கு வசனம் சொல்ல, இவர் அதை கேட்டு கீழ்ப்படிய, அவர்கள் காயங்கள் எல்லாம் இவர் கழுவி சுத்தம் பண்ணி நேர வீட்டுக்கு கொண்டு போயிடுகிறார். இதுக்கப்புறமா அரசாங்கம் தன்னை என்ன பண்ணுன்றத பத்தி யோசனை அவருக்கு இல்லாம போயிடுச்சு. அப்போ அந்த அதிகாரி அவர்களை வீட்டுக்கு கொண்டு போயிட்டார், விசுவாசம் உள்ளவராக. அதுல ஒரு மகிழ்ச்சி அவருக்கு உண்டானது. இயேசு கிறிஸ்துக்குள்ள நாம் பெற்ற ரட்சிப்பு இருக்குல்ல, அது ஒரு மகிழ்ச்சியை நமக்குள்ள கொடுக்கும். நம்மெல்லாம் ஞானஸ்நானம் பெற்ற உடனே, தண்ணிலிருந்து எழுந்த உடனே ஒரு விதமான சந்தோஷத்தை நாம் அடைகிறோம். நிறைய பேருக்கு ஒரு நிகழ்ச்சி அல்லது ஒரு விஷயத்தை நிறைவேற்றிய ஒரு சந்தோஷமா இருக்கலாம். நிறைய பேருக்கு, பிள்ளைகளுக்கு பொதுவா அப்படிதான் இருக்கும். ஒரு 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 எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்போட ஒரு சின்ன பயம் இருக்கும். ஞானஸ்நானம் எடுக்கணும்ன்ற மாதிரி ஒரு விதமான ஒரு எக்ஸாம் எழுதிட்டு ஒரு ரிசல்ட், அந்த மாதிரி ஒரு உணர்வோடவே இருப்பாங்களா. அப்படி எடுத்து முடிச்ச உடனே ஒரு சந்தோஷம் வரும் அவங்களுக்கு. ஆனால் தொடர்ந்து ரட்சிப்பின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு நாம் பெற்ற ரட்சிப்பை பற்றிய ஒரு சந்தோஷம்ன்றது உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். இந்த மனுஷன் மனமகிழ்ச்சியா இருந்தான். 35. பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டுவிடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவர்களை அனுப்பினார்கள். இப்போ இதுவும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான். அவங்கள உட்காவல் அறையில சங்கில கட்டி வச்சாங்கன்னு சொன்னா அடுத்தது அவங்களுக்கு ஒரு விசாரணை, ஒரு தீர்ப்பு வரணும். திடீர்னு பார்த்தாக்கா தகவல் வருகிறது, தேவன் இவர்களை விடுவித்தார், கட்டுகள் அவிழ்ந்தது, கதவு உடைந்தது, இவங்க வெளியில வந்துடணும் அப்படின்றது இன்னொரு பக்கம் நடக்குது. என்ன நடக்குது? அங்க ஒரு தகவலே வருது, ஜஸ்ட் லீவ் தம், அவங்கள விட்டுடுங்க அப்படின்னு வருது. நம்மால் இதுக்கப்புறமா தான் பிரச்சனை பண்றாரு. என்ன பண்றாருன்னு பாருங்க. பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷனை விட்டுவிடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவர்களை அனுப்பினார்கள். சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து, உங்களை விடுதலையாக்கும்படிக்கு அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள், ஆகையால் நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு சமாதானத்தோடே போங்கள் என்றான். அதற்கு பவுல், ரோமராகி எங்களை அவர்கள் நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள், இப்பொழுது ரகசியமா எங்களை விடுதலையாக்குகிறார்களோ?
அப்படி அல்ல, அவர்களை வந்து எங்களை வெளியே அழைத்து அனுப்பிவிடட்டும் என்றான். பயங்கரமான நாள் தான் அவரு. அந்த இடத்துல ரகசியமா எங்களை விடுதலை ஆக்குகிறார்களோ, அது எப்படி சொல்லியிருப்பாருன்னு நான் நினைச்சு பாக்குறேன். எல்லாரும் எதிர்க்கும் அடிச்சிட்டு ஜெயிலையும் போட்டுட்டு ரகசியமா காலையில போயிடுங்க அப்படின்னா போயிடுவோமா? நாங்கள் ரோமர்கள், அவன் கதி கலைட்டானுங்க அவனுக்கு. ஏன் தெரியுங்களா? ஒரு ரோமனை இப்படி பண்ணக்கூடாது. ரோம ஆட்சி இருக்கிற, ரோம ஆளுகை இருக்கிற ஒரு பகுதி வேற. அது என்ன காட்சி கற்பனை பண்ணி பார்க்கலாம். அதற்கு பவுல், ரோமர் ஆகிய எங்களை அவர்கள் நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து, அதான் பாயிண்ட் சொல்றாரு, வெளியரங்கமாய் அடித்து உள்ள போட்டு வச்சுட்டு இப்ப ரகசியமா காலையில போயிடு, சமாதானமா ஹாப்பி போயிடு அப்படின்னு சொல்றியே, அப்படி எப்படி செய்யலாம்? வர சொல்லுவாங்கள, எல்லாரையும் வர, அதிகாரிகள் வர சொல்லுன்ற. சேவர் இந்த வார்த்தைகளை அதிகாரிக்கு அறிவித்தார்கள். ரோமரா இருக்கிறாள் என்று அவர்கள் கேள்விப்பட்ட பொழுது பயந்து வந்து அவர்களுடனே தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள். கெஞ்சிருக்கான், பவுல்கிட்ட கெஞ்சிருக்கான். ஏன்னா ஒரு ரோமனை எப்படி ட்ரீட் பண்ணணும்ன்றது இருக்கு, சாதாரணமா பண்ண முடியாது. அதனாலதான் நீங்க கைது செய்யப்படுகிறவர்கள் எல்லாருமே ஒரே மாதிரி தான் நடத்துவாங்களான்னா இல்லை. ஒரு பப்ளிக் சர்வெண்டா இருக்கிறார், ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்கிறார், ஒரு காவல் துறையிலேயே ஒருத்தர் இருக்கிறாருன்னா அதுல வித்தியாசம் பண்ணுவாங்க. அந்த மெத்தட் ஆஃப் அந்த விசாரணை, அந்த தண்டனை, அது எல்லாத்துலயுமே ஒரு வித்தியாசம் வச்சிருப்பாங்க. அப்போ இவரு கொடி தூக்குறாரு. ஆனா இவங்க ரொம்ப தயவா பேசி பயந்து வந்து கெஞ்சி கேட்டு 40ஆம் வசனம், அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையில் இருந்து புறப்பட்டு லீதியாலத்துக்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். ஆச்சரியமா இருக்குல்ல? அவர்கள் இவங்களை பார்த்து ஆறுதல் சொன்னார்கள் இருக்கு இல்லை. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருப்போமானால், தேவனிடத்துல விசுவாசமா இருப்போமானால், தேவ நீதியை நடப்பிப்போமானால், நாம் எப்பொழுதும் தேவனையே சார்ந்து பற்றி கொண்டிருப்போமானால், சோதனைக்கு நடுவில் தேவ செயல் வந்து நம்மை தப்புவிக்கும். தேவ செயல் வந்து நம்மை நம்ம விடுதலையாக்கும். அது எப்படி நடக்கும்லாம் தெரியாது, தேவன் செய்வார். இல்ல பிரதர், இது ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல இப்ப நான் இருக்கிறேன், இது எப்படி ஆகும்? எப்படி ஆகும்? இங்க ஒரு குடும்பம் இருக்காங்க, அவங்க ஒரு இக்கட்ல மாட்டினாங்க. அந்த இக்கட்ல இருந்து வெளியில வருவதற்கான வழி இல்லைன்னு 10 பேர் சுத்தி சொன்னாங்க. அவர்கள் கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க, இங்க நின்று ஜெபம் பண்ணாங்க. ஆனால் அந்த விஷயத்துல இப்படி நடக்குமா, இப்படி நடக்காது அப்படின்னு உறுதியா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லப்பட்ட வார்த்தையெல்லாம் தாண்டி தேவன் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார். நான் பேசுறது அவங்களுக்கு மட்டும் இப்ப நல்லா புரிஞ்சிடும். இதே மாதிரி நம்ம ஒருவருடைய வாழ்க்கையிலும் கூட நாம சோதிக்கப்படுகிறோம். நம்ம அப்படியே சோதனைக்குள்ள சிக்கிட்ட மாதிரி இருக்கட்டும். அதுக்குள்ள சிம்பிளா ஒன்னே ஒண்ணுதான், அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை நம்ம செய்யலாம். தேவனை நோக்கி ஜெபிக்கலாம், நம்மை தாழ்த்தி ஜெபிக்கலாம். சோதனைக்குள்ளே 2 விஷயம் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறார். உண்மையுள்ள தேவன் 2 சொல்லி இருக்கிறாரு. மனுஷனுக்கு நேரிடுவது அல்லாமல் வேற இல்ல. முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கப்பா. 2வது சொல்றாரு, தப்பிக்கொள்ளும் வழி, இதுல இருந்து வெளியேறும் வழி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதை அவர் பார்த்துக்குவார். சரி, நான் என்ன பண்ணோம்? வழக்கமாக ஜெபம் பண்ணுங்க, சொல்லுங்க, உங்க சூழ்நிலை சொல்லுங்க, உங்க வலிய சொல்லுங்க, உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்றத சொல்லுங்க. அதனாலதான் பிலிப்புல எழுதும் பொழுது பவுல் சொல்றாருல்ல, just make known to God. தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. மனுஷங்கிட்ட புலம்புறோம், சூழ்நிலை எல்லாம் விவரிக்கிறோம், இப்படி போய் முடிய போதுன்னு தீர்க்க தரிசனமா வேற சொல்றோம். ஏன் அது எல்லாத்தையும் கொண்டு வந்து தேவனிடத்துல பேசலாம், அவருக்கு தெரிவிக்கலாம் இல்லையா? அவர்கிட்ட சொல்லலாம் இல்ல, நான் இப்படி இருக்கேப்பா. நிச்சயமா தேவன் உடனடியாக இறங்கி நமக்கான ஒரு விடுதலைய, நமக்கான ஒரு பதில கொடுப்பார். ஆனா அதுக்குள்ள நாம இப்போ மறுபடியும் ஒரு விஷயம் சொல்றேன்.
இந்த சிறைச்சாலையில போடணும்னு சொல்லி வராங்க பார்த்தீங்களா? அப்ப இவர் சொன்னாரா? அப்போ ரோமன் தானே இவரு, நல்லா அடிச்சாங்கல்ல, எல்லா இதுவும் அடிச்சாங்கல்ல, அப்ப சொன்னாரா? சொல்லவே இல்லை. ஆச்சரியமா இருக்கு. அதாவது தடியெட்டு அடிக்கும் போதே நிறுத்து, அப்ப கூட சொல்லிருக்கலாம்ல. அது எனக்கு ஆச்சரியமா இருக்கு, பதில் இல்லை. எல்லாருக்கும் முன்னால அவர்கள் நாங்கள் ரோமர்கள், எங்களையும் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லல. ஆனால் நான் இப்படி யோசிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை சொன்னது நிமித்தம் வருகிற துன்பத்தை அதை ஏற்றுக்கொண்டாங்க. அதுல ஒரு சலுகையை பெறுவதற்கு தண்டனை வரைக்கும், தண்டனை முடிகிற வரைக்கும் அவங்க அதை பத்தி பேசவே இல்லை. இப்ப நான் என்னையே சொல்றேனே, எப்பயோதான் இந்த மாதிரி சந்தர்ப்பம் நடந்திருக்கும், நான் அப்படி சொல்லியிருப்பேன், வெரி ரேர். ஆனா நான் அப்படி சொல்றது உண்டு. இப்போ உதாரணத்துக்கு வண்டியில போறோம், ஹெல்மெட் இல்லை, அப்போ போலீஸ் நிறுத்தி வச்சுட்டு பிடிச்சிட்டாங்க. அப்போ ஹெல்மெட் இல்லை, ப்ரேயருக்கு போயிட்டு இருக்கேன், எப்படி இருந்தாலும் பைபிள் பேக்லாம் இருக்கும்ல, ப்ரேயருக்கு போயிட்டு இருக்கேன். சரி, அது என்ன ப்ரேயருக்கு போயிட்டு இருக்கேன்னு சொல்றது சட்ட ரீதியா அது ஒரு நல்ல வார்த்தையா, இல்ல ரொம்ப சரியா, அது நியாயமா? அது நியாயமே இல்லையே. நியாயமா? அது ஒரு ரீசன் சொல்லணும்னு வச்சுக்குவோமே, நியாயமா? அப்ப நான் என்ன பண்றேன், இப்படி சொல்லி ஒரு சலுகை பெற, அவர் நீதியாக அந்த இடத்துல என்ன தண்டிக்கணும், நான் அந்த பெனால்டி கொடுக்கணும். ஆரம்பத்துல தான். இப்பெல்லாம் சொல்லுங்க சார், என்ன சொல்லுங்க, எவ்வளவு கட்டணும் சொல்லுங்க, அவரே பாப்பாரு என்ன யாரா அவன். ஏன்னா எனக்கு தெரியுது, நான் மீறி இருக்கிறேன்னு தெரியுது, நான் சட்டப்படி அங்க நடக்கலன்னு தெரியுது, என் தவறு தெரியுது, என்னோடு கூட வருகிற சகோதரருக்கு நான் அங்க இடரெல்லாம் நடக்க கூடாதுன்னு எனக்கு புரியுது. அப்போ அந்த தண்டனையை நான் கட்டிட்டு வருவேன். அடுத்து அந்த மாதிரி தவறுல நான் சிக்காதபடிக்கு நான் நடக்கணும்ன்றது அப்பதான் எனக்கு வரும். நாம் சில நேரங்கள்ல தேவனுடைய நீதிக்கு உட்பட்டு சில துன்பங்களை ஏற்றுக்கொள்ள கூட தயங்குகிறோம், அதை சகிக்க தயங்குகிறோம். அதுக்கு ஏதாவது ஒரு வழி நாமவே சாக்கு போக்கு இருக்கிறதா என்றெல்லாம் நம்ம தேடுகிறோம். இந்த மனுஷன் அந்த எல்லாருக்கும் முன்ன அடிச்சப்ப எவ்வளவு பெரிய அவமானம் இருந்திருக்கும். தடியில அடிக்கிறான், வேணா செயின் திருடிட்டு வந்து அடிக்கிறான், அடி வாங்கணுமா என்ன? இல்லையே. கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார்கள், தேவநீதியை நடப்பித்தார்கள். தேவனுடைய உன்னதமான ஊழியக்காரர் பேய் பூச்சிகளே சொல்றா இவரை பார்த்து. அந்த ஜனங்களுக்கு முன்னால அவ கூட அங்க நின்றுக்கலாம்ல, அவ கூட பார்த்து இருந்திருப்பாள்ல. அவ எப்படி யோசிச்சிருப்பா தெரியல எனக்கு. என்ன விரட்டி விட்டு வேலையை பிடிக்கிட்ட இல்ல, நீ எஜமாட்டுக்கிட்ட இருந்து நல்ல வெளுத்து வாங்கணும் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம்ல. அப்பெல்லாம் தான் ரோமன், என்னை நீ சரியா விசாரி, என்னை நியாயமா விசாரி அப்படின்னு அந்த ஐடியா எடுத்து காமிக்கவே இல்லை. கிறிஸ்துக்குள் இருக்கிற நாம வளர வளர கர்த்தருடைய வார்த்தை இன்னும் கேட்க கேட்க நம்முடைய சின்ன சின்ன தவறுகளை அல்லது அறியாமலோ அல்லது வழக்கமா எல்லாரும் பண்றதான மாதிரி செய்யறது கூட செய்யக்கூடாதுன்ற இடத்துக்கு நாம் வரணும். அதுதான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுதான் ஜெபம். சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, பரிசுத்தரே, நாங்கள் ஒன்றுமில்லை என்பதை ஒவ்வொரு முறையும் உணர்கிறோம். உன்னதமான ஊழியக்காரர் என்று அசுத்த ஆவி பிடித்த பெண் கூட சொன்ன அந்த பவுல் சீலா இவர்கள் சிறைச்சாலை உட்காவல் அறையில அவமானம் வேதனை என்று சொல்லி வாய் மூடி மனம் பொறுமி முறுமுறுத்து மன கஷ்டத்துக்குள்ள இருந்திருக்க வேண்டும். நிந்தையை சுமந்தவர்களாக வெட்கத்தோடு இருந்திருக்க வேண்டும். நூனி குறுகி தேவனாகி முறையிட்டு இருக்க வேண்டும், கேள்வி கேட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் ஜெபித்தார்கள், அவர்கள் துதித்து பாடினார்கள். உடனே நீர் பரலோகத்திலிருந்து இறங்கி நிரப்பா. இதோ உங்களுடைய பிள்ளைகளாக இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவர், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் வாழ்விலும் நான் சோதனைக்குள் இருக்கிறேன், நான் வெளிவர வழி இருக்கிறதா என்று யோசிப்பார்களானால் அன்றைக்கு அவர்கள் செய்தது போல நாங்கள் ஜெபிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மை துதித்து பாட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. எரிகோவை சுற்றி துதித்து அது இடிந்து வெற்றி கொண்டது போல நாங்கள் சோதனையிலே வெற்றி கொள்ள உம்மை துதிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகளோரையும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஏற்கனவே சொன்னபடியாக வருகிற வெள்ளிக்கிழமை ஊழியர் கேமியோடைய குடும்பத்தின் சார்பிலே துதி கூட்டம் இங்கே சபை குடும்பம்